வெல்கம் டு மைமா கிரியேட்டிவ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாருங்க, இந்த சிவன் கண் கூடைக்கு எப்படி நம்ம அடிப்பாகம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எத்தனை கட் ஒயர் போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 கட் ஒயர் போட்டிருக்கோம். 25 கட் ஒயர் போட்டு இதை ஜாயின் பண்ணி வைக்கிறேங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல கொடுத்துருக்கேன். பார்ட் 1ல நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒயர் எப்படி கட் பண்ணணும், இது எப்படி இந்த சிவன் கண்ணில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ட் 1ல கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மாறாமல் எப்படி நம்ம இது கொண்டு வந்திருக்கோம், இந்த டிசைன் எப்படி சிவன் கண்ணில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ட் 2ல கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்க, நம்ம இது கூடைக்கு சென்டர் லைன்ல நம்ம அடையாளத்துக்காக ஒரு முடிச்சு ஒன்று போட்டிருக்கோம். சென்டர் லைன்ல இருந்து மேலே நமக்கு ஒரு 6 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6. சென்டர் லைன்ல இருந்து மேல் பக்கமா 6 லைனும், சென்டர் லைன்ல இருந்து கீழ் பக்கமா 6 லைன். 1 2 3 4 5 6 6 லைன் போட்டிருக்கோம். மொத்தமா இதுக்கு பேஸ் 13 லைன் நான் போட்டிருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது பிளாக் வர்ற இடத்துல பிளாக்கும், ஒயிட் வர்ற இடத்துல ஒயிட்டும் அதே மாதிரிதான். பிளாக்னா பிளாக், ஒயிட்னா ஒயிட், அந்த மாதிரி தான் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது 50-50 ஒயருங்க. 50-50 ஒயர்ல சிவன் கண் கூட நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த சென்டர் லைன்ல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த முடிச்சு இனி நமக்கு இது தேவையில்லை. இதை இப்படி பிரிச்சு விட்டுருங்க. 2 சைடுமே நம்ம இந்த முடிச்சை எடுத்துடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, சிவன் கண் பேட்டர்ன் நமக்கு மேல வரும்போதும் கூடைக்கு மாறாம வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சைடுல ஒரு துண்டு ஒயர் இந்த சைடு வாலுக்கு நம்ம போட போறோம். இந்த 13 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 13 லைனுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒயர்ல நம்ம இதை போட்டுட்டு வரணும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்ல ஆரம்பிச்சிருப்போம். இங்க லாஸ்ட்ல நம்ம முடிக்கும் போதும் நார்மல் நாட்ல தான் நம்ம முடிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப இதுக்கு அடுத்தது பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல நமக்கு ஒயர் முடிகிற மாதிரி போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலர்ல தான் நமக்கு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்த லைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒயிட் கலர்ல வர மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். அது சொருகிற அளவுக்கு இவ்வளவு தூரம் விட்டுக்குங்க. கொஞ்சம் துண்டு ஒயர் சைட்ல விட்டுக்கலாம். நார்மல் நாட்ல முடிச்சதுனால இந்த சைட்ல நம்ம போடும்போது சிவன் கண் நாட்ல நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நார்மல் நாட்ல நம்ம முடிச்சிருக்கோம், அதனால இது ஜாயின் பண்ணும்போது சிவன் கண் நாட்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு நாட் நார்மல் நாட்ல போட்டோம் அப்படின்னா அடுத்த நாட் நம்ம சிவன் கண் நாட்ல போடணும். அப்பதான் இந்த பேட்டர்ன் நமக்கு மாறாம வரும். இவ்வளவு தூரம் சொருகருக்கு விட்டுக்கலாம். அடுத்தது நார்மல் நாட்டு, சிவன் கண்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம நார்மல் நாட்டு போடுறோம். சரிங்களா? இவருங்க இந்த பேட்டர்ன் நமக்கு மாறாம வருது. அடுத்தது போடும்போது சிவன் கண் போடுவோம். பாத்தீங்களா? 2 ஒயர் ஜோடியா வர்றதுல ஃபர்ஸ்ட் ஒயர் நமக்கு சிவன் கண்ல போடணும். நமக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டா வருது பாத்தீங்களா? இப்படியே தான் இந்த 13 நாட்டையும் நம்ம போடணும். பேஸ் 13 லைன் போட்டிருக்கோம். இந்த 13 லைன்லயும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது நார்மல் நாட்டு. இது சிவன் கண் கூடைங்க. இந்த சிவன் கண் பேட்டர்ன் நமக்கு மாறாம கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த 13 நாட்லயும் இந்த 13 லைன்லயும் நம்ம இது மாதிரி போட்டுட்டு வரோம். இப்படி போட்டா மட்டும்தான் நமக்கு அந்த பேட்டர்ன் நமக்கு மாறாம கிடைக்கும். அடுத்தது நார்மல் நாட். இது 50-50 ஒயருங்க. 50-50 ஒயர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த கூட நம்ம போடுறோம்.
இப்படியே இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம போட்டுடலாங்க. கொஞ்சம் போடும்போது கவனமா போடுங்க. நாட் வந்து மாத்தி போட்டுறாதீங்க. சிவன்கண் போடுற இடத்துல சிவன்கண் நாட் தான் நம்ம போடணும். நார்மல் நாட் போடுற இடத்துல நார்மல் நாட் தான் போடணும். அப்பதான் வந்து கூட கரெக்டா வரும். இல்லைன்னா உங்களுக்கு தப்பா போயிடும். ஒரு லைன் தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த லைன் வரும்போது உங்களுக்கு அது தப்பா தான் வரும். நீங்க அப்புறம் அதை பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போதே கவனமா போட்டுக்கணும். இந்த சிவன்கண் கூட மட்டும் நம்ம கவனமா போட்டா மட்டும்தான் அந்த டிசைனும் அந்த பேட்டர்னும் நமக்கு மாறாம வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. தப்பா போட்டுட்டா எப்படி வந்து நமக்கு அது வரும் அப்படிங்கிறத. இந்த சிவன்கண் பேட்டர்ன் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுங்க. நீங்க போடும்போது கவனமா போட்டுக்கோங்க. இது வந்து 50-50 ஒயருங்க. 50-50 ஒயரு கிளாஸ் ஒயர் தான். உங்களுக்கு இதுல கூட போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். ஒரு ஒயர்ல பாத்தீங்கன்னா 2 கலர் வரும். ஒரே ஒயர்ல நமக்கு 2 கலர் வரும்னு வச்சுக்கீங்களேன். இது கூட வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த டிசைன் வந்து இந்த 50-50 ஒயர்ல மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் வந்து கொண்டு வர முடியும். இப்ப நம்ம சிவன்கண்ல ஆரம்பிச்சோம், சிவன்கண்ல முடிக்கிறோம். இது வந்து லாஸ்ட் நாட். இவ்வளவு தூரம் சொருகருக்கு விட்டுருங்க. இங்க பாத்தீங்களா இங்க ஒயிட் கலர்ல முடியுது. அதே ஒயிட் கலர்ல தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி நமக்கு இருக்கணும். பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இவ்வளவு தூரம் சொருகருக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்ப கட் பண்ண ஒயரை வந்து நம்ம உள்ள வந்து சொருகி விட்டுறோனுங்க. அடிப்பாகத்துல பாருங்க நமக்கு இப்படிதான் இருக்கும். உள் சைடுல ஒயர் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த சைடுல நான் சொருகி இருக்கேன் பாருங்க. இந்த ஒயர் கட் பண்ணிட்டு இப்படியே உள்பக்கமா சொருகி விட்டுக்கலாம். இந்த கட் பண்ண ஒயரை இங்க பாருங்க இப்படியே சொருகிக்கணும். இப்படி எல்லா ஒயரையுமே உள்ள வந்து சொருகிடுங்க. எந்த அளவுக்கு ஒயர் கட் பண்ணி இருக்கிறோமோ அந்த ஒயர் எல்லாமே நம்ம இந்த நாட்ல வந்து உள்பக்கமா சொருகி விட்டுருங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாவே சொருகிடலாம், கிராஸாவும் சொருகிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த சைடுல நம்ம இது கிராஸா சொருகலாம். இந்த சைடுல இருக்குல்லையே இந்த நாட்டு இதுக்கு பக்கத்துலயே இப்படியே நம்ம சொருகிக்கணும். சொருகுனதுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? நமக்கு கூடையோட உள் பக்கத்துல பாருங்க அடிப்பாகம் இந்த மாதிரி டிசைன்ல தான் வரும். சரிங்களா? இப்ப மேல வந்து நமக்கு கூட இந்த மாதிரி பேட்டர்ன்ல கிடைக்கும். இப்படி இனி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கூடைய மேல் பாகத்துல அப்படியே வளர்த்திக்கிட்டே வர வேண்டியதாங்க. ஒயிட் கலர்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மேல வர்ற வரிசை பாருங்க நமக்கு ஒயிட் கலர்ல தான் வரும். தெரியுதுங்களா? அதனால நம்ம ரன்னிங் ஒயரு ஒயிட் கலர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட்டுக்கு ஒயிட் தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் நாட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணினாதான் ஏணிப்படி முடிச்சு போட்டும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால சிவன்கண் கூடையில ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட்ல தான் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முடிச்சு வந்து நம்ம நார்மல் நாட்டை தான் போட்டுக்கணும். சரிங்களா? இப்படியே அடுத்தடுத்து நம்ம
ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி வர போட்டுட்டு வரணும். சுற்றி வர போட்டுட்டு இது வரைக்கும் நம்ம போட்டுறணும். இது வரைக்கும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து நம்ம திருப்பணும். இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு எப்படி கார்னர் திருப்புறது, சிவன் கண் கூடைக்கு எப்படி கார்னர் திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. லாஸ்ட் நாட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் நாட் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கண்ணில் முடிக்க போகிறோம். சரிங்களா? ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி வந்ததில் இந்த லைனில் லாஸ்ட் நாட்டு சிவன் கண்ணில் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம சிவன் கண்ணில் தான் இந்த நாட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம கார்னர் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நாட்டில் கார்னர் வந்து திருப்ப போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போட்டுக்குங்க. சரிங்களா? நல்லா கிட்ட நெருக்கி போடுங்க. கேப் வந்து வராத மாதிரி பார்த்துக்குங்க. அதனால கிட்ட நல்லா நெருக்கி இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த நாட் வந்து நம்ம சிவன் கண்ணில் போட போகிறோம். நார்மல் நாட்டில் போட்டாச்சு, ஒரு கார்னர் வந்து திருப்பியாச்சு. அடுத்தடுத்து நம்ம சிவன் கண்ணில் ஒரு நாட்டு, நார்மல் நாட்டில் ஒரு நாட்டுன்னு நம்ம போட்டுக்கணும். இதுதான் வந்து இப்படி தான் வந்து கார்னர் வந்து இந்த சிவன் கண் கூடைக்கு நம்ம திருப்பணும். இந்த கேப் வந்து அதிகமாக வர வேண்டாம். கொஞ்சம் கிட்ட நெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த நாட் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு. ஒரு நாட்டு வந்து நார்மல் நாட்னா ஒரு நாட்டு வந்து சிவன் கண் நாட்டு. இப்படியே தான் இந்த 2வது கார்னர் வரைக்கும் நம்ம போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து திருப்பியாச்சு. இங்கே பாருங்க. அடுத்தடுத்து நம்ம இப்படியே நாட் போட்டே வர வேண்டியதான். இந்த இடம் வரும்போது 2வது கார்னர் வந்து திருப்பணும். இது வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 2வது கார்னரில் பாருங்க, நம்ம இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. நம்ம நார்மல் நாட்டில் 2வது கார்னர் வந்து வரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சு. இது வந்து நார்மல் நாட்டில் வந்து நான் முடிக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கண்ணில் நம்ம நாட் போடணும். சரிங்களா? இப்போ இந்த சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். இது வந்து சைடு வால் ஒயரு, இது பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயர் வந்து இப்படியே நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கிங்களேன். இந்த கட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஒயரையும் கேப் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்ட நெருக்கி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கோம். அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட்டில் நம்ம போடணும். சரிங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கிட்ட இப்படி நெருக்கி வச்சு போட்டுக்குங்க. இது வந்து 2வது கார்னர். இப்போ வந்து நம்ம 2வது கார்னர் வந்து திருப்பியாச்சு. இப்படியே அடுத்தடுத்து நம்ம போட்டே வர வேண்டியதாங்க. ஒரு நாட் நார்மல் நாட் போட்டோம்னா அடுத்த நாட்டு வந்து சிவன் கண் நாட்டில் மாற்றிக்கணும். இப்படியே தான் இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம போடணும். இது வந்து 2வது கார்னரு. இப்போ நம்ம போட்டாச்சு. இது வரைக்கும் 3வது கார்னர் வரும். இது வரைக்கும் நம்ம போட்டு 3வது கார்னர் திருப்பணும். அடுத்து இந்த இடத்துல 4வது கார்னர். 4 கார்னர் திருப்பிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம போட்டு வந்துடணும். சரிங்களா? நம்ம ஜாயின் பண்ண நாட்டுக்கு பக்கத்து நாட்டு வரைக்கும் நம்ம போட்டு வந்து இந்த லைனை வந்து நம்ம முடிக்கணும். ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிக்க போகிறோம். இது வரைக்கும் போட்டுட்டு இது ஏணிப்படி முடிச்சு வச்சு எப்படி இந்த லைனை முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ சுற்றி வர நம்ம போட்டு வந்தாச்சுங்க. 4 கார்னரும் திருப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் கார்னரு, செகண்ட் கார்னரு, தேர்ட் கார்னரு, ஃபோர்த் கார்னரு, 4 கார்னரும் திருப்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம இந்த நாட்டில், அதாவது இந்த கட் ஒயர் இருக்கு இல்லையா, மேலே இந்த ஒயரை மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கமாக தள்ளினீங்கன்னா கீழே நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். கீழே இருக்கிற ஒயரை வந்து இப்படி நம்ம மேல் பக்கமாக தள்ளணும். ஃபர்ஸ்ட் மேலே இருந்து இப்படி கீழே தள்ளுனீங்கன்னா கீழே ஒரு லூப் கிடைக்கும். கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக தள்ளும் போது பாருங்க, இப்படி மேல் பக்கமாக நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் மடிச்சுக்குங்க. ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடில் மடித்து இந்த மேலே இருக்கிற இந்த ஹோலில் நம்ம
இப்படி உள்ள விட்டுக்குங்க. இப்படி உள்ள விட்டு கீழே இருக்கிற ஒயரை பிடிச்சு இழுத்து டைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது மேலே இருக்கிற இந்த கட் ஒயரை இப்படி மடிச்சு இதுக்குள்ள விடுங்க. இந்த ஹோல்ல விட்டு வெளியில எடுத்துருங்க. இப்போ இந்த கட் ஒயரை இப்படி மேலே பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து நமக்கு ரன்னிங் ஒயரு, நம்ம லெஃப்ட் சைடில் இப்படி மடிச்சு வச்சிருக்கோம். இதை வந்து இப்படி அடிப்பாகத்தில் வச்சு இழுத்து டைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நமக்கு டைட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஏணிப்படி முடிச்சு. இந்த ஒயரை வந்து நம்ம இந்த சொருகருக்காக விட்டோம் இல்லைங்களா, இந்த ஒயர் இப்படி உள்பாகத்தில் சொருகி விட்டுக்குங்க. எல்லா ஒயரையுமே இதில் சொருகிடணும். சரிங்களா? இந்த ஒயரெல்லாம் சொருகிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை வந்து இப்படி இந்த நாட்டில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம். ரன்னிங் ஒயரே இப்படி அடிப்பாகத்தில் இருக்கிற ஒயரை இப்படி இதுக்கு பக்கத்திலேயே, அதாவது இது ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டு, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டுக்கு இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி எடுத்துக்கோங்க. மேல் பக்கமா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது இது வந்து சிவன் கண் நாட்டு. சிவன் கண் நாட்டுக்கு மேலே நம்ம நார்மல் நாட்டில் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறோம். புரியுதுங்களா? சிவன் கண் நாட்டுக்கு மேலே தான் நம்ம நார்மல் நாட்டில் அடுத்த லைனு ஜாயின் பண்ணணும். அப்படி ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம நார்மல் நாட்டில் ஜாயின் பண்ணினாதான் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அடுத்த லைனுக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட்டில் போடுறோம். சரிங்களா? இப்படியே தான் இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம போட்டு வரணும். இந்த கூடை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு இந்த கூடையோட டிசைன் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாதுங்க. நான் இடையில நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரிங்களா? 4 விதமான ஒயர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் ஒயரு, 50-50 ஒயரு, டிஸ்கோ ஒயரு, டீலக்ஸ் ஒயர், இந்த மாதிரி 4 விதமான ஒயர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். கூடைகளும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்குங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு உங்களுக்கு எந்த மாடல்ல கூட வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கிங்க. சரி, டவுட் கேட்கும்போது நீங்க கமெண்ட்லயே கேளுங்க. சரிங்களா? ஒரு நாட் தப்பா போட்டாலும் நமக்கு அது தெரிஞ்சிடும். நீங்க அதை பிரிச்சுட்டு தான் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கூடை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கூடை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.